ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம். லெட்ஸ் வெல்கம் டு 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம் பவர்டு பை வி கேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக். இன்னைக்கு நம்ம கேம் ஷோல அட்டகாசமா விளையாட வந்திருக்காங்க பிரபலங்கள். லெட்ஸ் வெல்கம் அம்பிகா, ரேவதி, பரமன், ஹரிஷ் கண்ணன். சூப்பர் என்ட்ரி அம்பிகா, ரேவதி, பரமன், ஹரிஷ் கண்ணன். அட்டகாசமான என்ட்ரி. ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ. நல்ல 4 சுற்று இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முன்னாடியே உங்களுக்கு தனித்தனியா 5 லட்சம் நீங்க வந்து 4 சுற்றுல ஜெயிக்கலாம். அது உங்க கண்ணு முன்னாடியே நாங்க வைப்போம். அதிர்ஷ்டலட்சுமி இப்போ கேஷோட வருவாங்க. அதிர்ஷ்டலட்சுமி ப்ளீஸ் கம் வித் கேஷ் 20 lakhs. அம்பிகா, ரேவதி, பரமன், ஹரிஷ் கண்ணன் கண்ணால பார்த்திருக்கீங்க. 20 லட்சம் கேஷ் உங்களுக்காக இருக்கு. நேர்மையா விளையாடி 4 சுற்றுல நல்ல காசு சம்பாதிச்சு நீங்க 5 lakhs வெல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜெயிச்ச காசு மட்டும் நாங்க தர்றதில்லை, அதோட இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் பெற எங்களுடைய வாழ்த்துக்களும் கோடான கோடி ரசிக பெருமக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களை வந்து சேரும். சோ ரெடியா இருக்கீங்க இல்லையா? காட் பிளஸ். முதல் சுற்று வந்து ஓபன் பண்ணா 1 லட்சத்துக்கு விளையாட போறோம். தனித்தனியா ஒவ்வொரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 ரூபாய் பரிசு. அம்பிகா ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். உங்களுக்கான கதை இது. ஓபன் பண்ணா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞன் தான் ஹீரோ. படத்துல தன் மகனை எப்படியாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக வேலைக்கு சேர்க்கணும்னு முயற்சியில இருக்கிற ஒரு அப்பா. கிராம சேவை என்ற சமூக அமைப்பு மூலமா கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு 6 மாச காலம் பாடம் சொல்லி கொடுத்தா அதுக்கான சம்பளமும் ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட் கவர்மெண்ட் வேலைக்கு உதவும் என்று அப்பா கட்டாயப்படுத்துறதுனால வாகை சுடவா. வாகை சுடவா. ஃபென்டாஸ்டிக். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? நான் லேட்டா தான் சார் பார்த்தேன். ஒரு 2 times பார்த்தேன். 2 times பார்த்திருக்கீங்க. கரெக்டான பதில்கள் எதிர்பார்க்கலாம். 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். முதல் கேள்வி, இந்த படத்தின் கதாநாயகன் அப்பாவாக நடித்த நடிகர் யார்? பாக்கியராஜ் சார். பாக்யராஜ் அவர்கள். ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இந்த படத்தின் செங்கல் சூளை முதலாளியாக நடித்த நடிகர் யார்? டைம் அப். மூன்றாவது கேள்வி, இந்த படம் எந்த பிரிவில் தேசிய விருது பெற்றது? டைம் அப். நான்காவது கேள்வி, இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார்? விக்ரம் சார். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் இயக்குனர் யார்? சர்க்குணம் சார். சர்க்குணம். ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இந்த படம் எந்த பிரிவில் தேசிய விருது பெற்றதுன்னா சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது கிடைத்தது. சோ இரண்டாவது கேள்விக்கு பதில் வந்து செங்கல் சூளை முதலாளியாக நடித்த நடிகர் வந்து பொன்வண்ணன். நான்காவது கேள்வி வந்து விக்ரம் கிடையாது, ஜிப்ரான். சோ 2 கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள் சொல்லிருக்கீங்க. முதல் சுற்றுல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து அம்பிகா. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ் 40,000. அம்பிகா, உங்களுடைய அக்கவுண்ட் ஆரம்பிச்சாச்சு வித் 40,000. வெரி குட். அடுத்த கதை ரேவதி அவர்களுக்கு. ரெடி சார். நிறைய படம் பாப்பீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். ஓரளவுக்கு பிடிச்சிருந்தா, பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் இருந்தா கண்டிப்பா பாத்துருவேன் சார். மத்த படம் எல்லாம் மத்த படம் டைம் இருக்கும்போது பாத்துருவேன் சார். வெரி குட், வெரி குட். சொல்லவா? சொல்லுங்க. ஓபன் பண்ணா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் மகள் தான் ஹீரோயின். அவள் சின்ன வயசுல இருந்தே எதை கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுக்கிற அப்பா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் வாசல்ல பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் மேல பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவருக்கு யாருமே இல்ல, நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு அப்பா கிட்ட கேட்க
வேற வழி இல்லாம ஹீரோயினுடைய அப்பா அவனை வீட்டுல சேர்த்துக்கிறாரு. அபியும் நானும். அபியும் நானும். என்ன இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க? எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க படம்? ஒரு தடவை தான் சார் பாத்திருக்கேன். பட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆமா சார், கண்டிப்பா. சோ அபியும் நானும் படத்துக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி 1 லேக் வெல்லலாம். ரெடியா? ரெடி சார். முதல் கேள்வி, இந்த படம் தயாரித்த நிறுவனத்தின் பெயர் என்ன? பிரகாஷ். இரண்டாவது கேள்வி, இந்த படத்தின் இயக்குனர் யார்? இயக்குனர் ராதா மோகன் சார். ராதா மோகன், ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் யார்? வித்யாசாகர் சார். வித்யாசாகர் அவர்கள், ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, இந்த படத்துல கதாநாயகியின் அம்மாவாக நடித்த நடிகை யார்? ஐஸ்வர்யா சார். ஐஸ்வர்யா, ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் யார்? டைம் அப். முதல் கேள்வி, ஐந்தாவது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. முதல் கேள்வி, படத்தின் தயாரித்த நிறுவனத்தின் பேர் வந்து டுயட் மூவிஸ். டுயட். ஐந்தாவது கேள்விக்கு பதில் வந்து இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் வந்து பிரீதா. சோ 3 கேள்விகளுக்கு முதல் சுற்றுல கரெக்டான பதில் சொல்லி ரேவதி வின் பண்ண கேஷ் வந்து 60,000. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். ரேவதி 60,000 உங்க அக்கவுண்ட்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறாம என்னன்னா, அம்பிகா மாதிரி பெரிய மனசு இல்ல உங்களுக்கு. சார் எனக்குள்ள ஈஸியான கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நானும் ஜெயிச்சிருப்பேன்ல சார். உங்களுக்கு சொன்ன கதைக்கு சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்டேன். இன்னொரு கதைக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்டேன். பட் பெரிய மனசு பண்ணி 60,000 ரூபாய் எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். குட். நீங்க வெறும் 40,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. நான் தான் சார் நல்ல பிள்ளை, அதனால தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா மாற்றமே கிடையாதுல. அடுத்தது 80,000 எங்களுக்கு தரத்துக்காக ஒரு சந்தோஷமான சிரிப்பை தரும் பரமன். இல்ல இல்ல தரமாட்டேன். நிறைய படங்கள் பாப்பீங்களா? நிறைய படம் பாக்கு சார். ஓகே, ஓபன் பண்ணா முதல் பார்வையிலேயே ஹீரோயினை பார்த்த ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் லுக்லயே ஆட்டோவுல அவள் கொடுத்த 50 ரூபாய் நோட்டை வாங்கி ரொம்ப பத்திரமா வச்சிருக்காரு ஹீரோ. அப்பா அம்மாவோட ஹீரோ ஒரு பிளாட்ல குடியிருக்காரு. அதே பிளாட் எதிரில புதுசா குடி வர்றாங்க ஹீரோயின் ஃபேமிலி. அவளுடைய அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர். அவர்களை எதிர் பிளாட்ல பார்த்த ஹீரோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. தன்னுடைய காதல் பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது தன்னுடைய உயிர் நண்பன் ஹீரோயினை காதலிக்கிறார்னு தெரிஞ்சு விட்டு கொடுக்கிறார் ஹீரோ. ஆனா தன் தங்கச்சி கல்யாண வரதட்சணைக்காக ஹீரோ உயிர் நண்பன் வேற ஒரு பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. டைட்டில் சொல்லுங்க. ரோஜா கூட்டம் சார். ரோஜா கூட்டம். வாட் ஏ ஹிட் சாங் இல்ல? ஆமா சார். அந்த படம் பாக்குறப்ப எல்லாம் ஒவ்வொரு இளைஞனும் கண்டிப்பா இளைஞனா இருந்தா போய் லவ் பண்ணும் போல இருக்கு சார். படிக்கிறப்ப கண்டிப்பா லவ் பண்ணும் போல இருக்கு சார். ஓ அப்படி ஒரு சாங் பாக்குறப்ப எல்லாம் அப்படி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் சார் 4 வாட்டி லவ் பண்ணிருக்காரு அவர். 4 வாட்டி? ஆமா சார். என்னென்ன டைம்? சார் அவர் கம்மியா சொல்றாரு. 4 வாட்டின்னு அவர் கம்மியா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 4 வாட்டி சார். இல்ல ஒரு நாளுக்கா? ஒரு நாள் இல்ல correct சார். sir, 1 மந்த்க்கு சார். ஒரு நாளைக்கு டைம் வச்சு மார்னிங் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. வெரி குட். ஆனா பியூட்டிஃபுல் சாங். ஆமா சார். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, அது வந்து தெலுங்குல நான் பாட்டிருக்கேன். அந்த சாங் அடிக்கடி கேட்பேன் சார். எல்லா சேனல்லையும் போடுறப்ப எல்லாம் நிறுத்தி பாப்பேன் சார். எத்தனை அந்த பொண்ணு song. கூட போய் பாத்திருக்கீங்க படத்தை? இந்த லவ் பத்தி பேசிட்டே போலாம். கேள்விக்கு போலாம் இப்போ. 5 கேள்வி 1 லேக் ஜெயிக்கலாம். போலாம் சார். முதல் கேள்வி, இந்த படத்துல ஹீரோவாக நடித்த நடிகர் யார்? ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த், ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, படத்தின் கதாநாயகியாக நடித்த நடிகை பூமிகா. பூமிகா, ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இந்த படத்தின் கதாநாயகி அம்மாவாக நடித்த நடிகை யார்? டைம் அப். ஏன்னா கதாநாயகி மட்டும்தான் பாக்குறோம் நம்ம, அதான் விஷயம். நான்காவது கேள்வி, இந்த படத்துல கதாநாயகன் அப்பாவாக நடித்த நடிகர் யார்? ரகுவரன் சார். ரைட் ஆன்சர், ரகுவரன். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் கதாநாயகன் உயிர் நண்பராக நடித்த நடிகர் யார்? டைம் அப். 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி, படத்தின் கதாநாயகி அம்மாவாக நடித்த நடிகை ரேகா அவர்கள். ஐந்தாவது கேள்வி, கதாநாயகன் உயிர் நண்பன் யாருன்னா ஜெய் ஆகாஷ். சோ 3 கேள்விகளுக்கு முதல் சுற்றுல கரெக்டான பதில் சொல்லி பரமன் வின் பண்ண கேஷ் வந்து 60,000. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ்.
கேஷ் மட்டும் பாருங்க, அதிர்ஷ்டலட்சுமியை விட்டுருங்க. ஸோ பரமன் வித் அக்கவுண்ட் ஸ்டார்டட் வித் 60,000. குட். ஹரிஷ் கண்ணா, எப்பவுமே பிரைட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபேஸ் என்ன ஃபேஷியல் பண்ணுவீங்க? எந்த இயற்கையான நேரத்தில்? தான் சார், மேக்கப்பே போடுறது இல்லை சார். ஓ, அதுதான் காரணமா பிரைட்டா ஆமாங்க. இருக்கிறது? வெரி நைஸ். உங்களுக்கான கதை ஓபன் பண்ணா, ஒரு பெரிய ரவுடி கும்பல் தலைவன் தான் ஹீரோ. இன்னொரு ரவுடி கும்பல் ஹீரோ கையில இருக்கிற மார்க்கெட்டை கைப்பற்றணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விலனால முடியல. இந்த நேரத்துல ஒரு அழகான மார்வாடி பெண்ணான ஹீரோயினை பார்த்து ஹீரோ காதலிக்கிறார். அவ மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோவும் போய் ஜெமினி சார். ஜெமினி, ரைட் ஆன்சர். ஒரே படத்துல அதாவது மியூசிக்கல்லாவும் ஹிட் ஆன படம், ஸ்டோரியும் அந்த ஆர்டிஸ்டும் எல்லாமே நேம் வாங்கும் போது அந்த படத்தை மறக்கவே முடியாது நம்மளால. ஒரு 10 டைம்ஸ் பார்த்துருக்கோம் சார் தியேட்டருக்கு போய். பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா 10 டைம்ஸ் பாத்தீங்க. 5 கேள்வி தான் நான் கேட்பேன். 1 lakh ஜெயிக்கலாம். ரெடியா? ஓகே சார். 5 கேள்வி. முதல் கேள்வி, இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை உண்மையான பேர் என்ன? கிரண் சார். கிரண், ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இந்த படத்துல வில்லனாக நடித்த நடிகர் யார்? கலாபவன் மணி சார். கலாபவன் மணி சார். ரைட் ஆன்சர், கலாபவன் மணி. மூன்றாவது கேள்வி, இந்த படத்தை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் என்ன? ஏவிஎம் சார். ஏவிஎம், ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார்? பரத்வாஜ். பரத்வாஜ், ரைட் ஆன்சர். ஐந்தாவது, இந்த படத்துல மிக பிரபலமான ஒரு பாடல், அந்த வரி என்ன? நெஞ்சு நொடிக்கு ஜெமினி ஜெமினி. கரெக்டா சார்? வரி, ஒரு வரி பயங்கர பாப்புலர். ஓ போடே போடு ஓ போடே போடு ஓ போடே போடு. ஓ போடே. நீங்க ஓ போட்டீங்க, நாங்க ஓன்னு போட்டுட்டோம். ஏன்னா 5 கேள்விக்கு 1 lakh வின் பண்ணிருக்கீங்க. அப்படிங்களா சார்? முதல் சுற்றுலேயே 1 lakh வின் பண்ண ஹரிஷ் கண்ணா, கிரேட். அதிர்ஷ்டலட்சுமி, கிவ் 1 lakh கேஷ். முதல் சுற்றுலேயே ஹரிஷ் கண்ணா அக்கவுண்ட்ல 1 lakh பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அவருக்கு இருக்கு, எனக்கு இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, 1 lakh ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த சுற்று வந்து பியூட்டிஃபுல் ரவுண்ட் 1 lakh விளையாட போறோம். ரவுண்ட் பேர் வந்து காசு மழை. இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள 3 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லோ கலர் பேப்பர் பிடிச்சீங்கன்னா ஈச் 1500, ரெட் கலர் பேப்பர் பிடிச்சீங்கன்னா ஈச் 1000, கிரீன் கலர் பேப்பர் பிடிச்சீங்கன்னா ஈச் 200. சோ முதல்ல விளையாட வரும் அம்பிகா, ப்ளீஸ் கம். அம்பிகா, உங்களுக்கு 1 minute டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time up. Fantastic attempt, அம்பிகா. அதிரடி. அதாவது சமையல் கட்டுல நின்னுக்கிட்டு ஒரே ஐட்டம் வந்து 5-6 வாட்டி ட்ரை பண்ணா அந்த மாதிரி தான் இருக்கணும். சார், அதை விட கஷ்டமா இருந்தது இது. அப்படியா? அது கூட ஈஸியா இருந்தது, அது தெரியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்குள்ள கிளவரா என்ன பண்ணிருக்கீங்க, எல்லோ மேல கான்சென்ட்ரேட் பண்ணி 8 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க. 8 தானே 12,000. சார் முடிச்சிருங்க. ரெட் கலர் பேப்பர்ஸ் வந்து 11,000. 23 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 4,600. காசு மழை ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் வந்து 27,600. அதிர்ஷ்டலட்சுமி, கிவ் கேஷ். ஓகே, 27,600 ரூபாய் அம்பிகா அக்கவுண்ட்ல வந்த பிறகு 67,600 பேலன்ஸ் உங்களுக்கு. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள ரேவதி, ப்ளீஸ் கம். ரேவதி, உங்க
time 1 minute starts now. Time up. ரேவதி fantastic. சிரிச்சுட்டே இருந்தீங்க, எப்படி டென்ஷன்ல சிரிப்பாது? என்னன்னே தெரியல சார், உள்ள ஓ, போற என்ன வரைக்கும் நடக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியல. தெரியல சார். அதுல வந்து இப்படி இருந்தீங்க. அது எங்க வருதுன்னே தெரியல சார், நம்ம கண்ணு பாக்குறோமா என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு காத்து உள்ள பயங்கரமா இருக்கு. இல்ல அதுலயும் நீங்க வந்து பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்கீங்க, 10 yellow பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 15,000. 6 ரெட் கலர் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 6,000. 41 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 8,200. காசுமழை ரவுண்ட்ல ரேவதி வின் பண்ண கேஷ் வந்து 29,200. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ் 29,200. காசுமழையில நீங்க வின் பண்ண கேஷ் அக்கவுண்ட்ல வந்த பிறகு ரேவதி அக்கவுண்ட்ல 89,200 பேலன்ஸ். குட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள பரமன், ப்ளீஸ் கம். பரமன் 1 minute டைம் உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் நவ. Time up. பரமன் ஃபேண்டாஸ்டிக். ஒரு புது ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு. அது என்ன, ஆத்துல மீன் எந்த பக்கம் ஓடாம இந்த பக்கம் இல்ல அந்த சார், ஃபர்ஸ்ட் corner ல- ரவுண்ட்ல விட்டதை இந்த ரவுண்ட்ல எடுத்துட்டு ஒரு பிளான் சார். அப்படியே நீங்க கார்னர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீன் எந்த பக்கம் அந்த பக்கம் ஓடவே முடியாது. சோ அந்த மாதிரி பேப்பர்ஸும் பிடிச்சிருக்கீங்க. பிரில்லியன்ட் தாட் அது. கிளவரா என்ன பண்ணிருக்கீங்க, 11 yellow பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 16,500. 22 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 22,000. 52 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 10,400. காசுமழை ரவுண்ட்ல பரமன் வின் பண்ண கேஷ் வந்து 48,900. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ் 48,900. பரமன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு 1,08,900 பேலன்ஸ். குட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள ஹரிஷ் கண்ணா, ப்ளீஸ் கம். ஹரிஷ் கண்ணா 1 minute உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Time up. Fantastic. ஹரிஷ் கண்ணா, குட். நீங்களும் ஆரம்பத்துல உங்க ஸ்டைல்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் பரமன் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்க. நீங்களும் ஏதோ ஒண்ணு அந்த ஒரு கிடைக்கல corner சார். பண்ணி மீனை
ஏதோ ஒரு நாள் கிடைக்கல சார், நிறைய கிடைக்கணும், அதனாலதான். ஓ, அந்த ஸ்டைலுக்கு வந்தாவா? ஆமா. சம்டைம்ஸ் மீன் கிடைச்சது கூட போயிடும். அது அப்படியே இருக்கு சார். ஸோ கிளவரா என்ன பண்ணிருக்கீங்க, 9 yellow கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 13,500. ரெட் கலர் பேப்பர்ஸ் 12, 12,000. 32 கிரீன் கலர் பேப்பர் 6,400. காசு மழை ரவுண்ட்ல ஹரிஷ் கண்ணா வின் பண்ண கேஷ் வந்து 31,900. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். $31,900 ஹரிஷ் கண்ணா அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு 1,31,900 உங்க அக்கௌண்ட்ல. குட். அடுத்த சுற்றும் 1 lakhக்கு விளையாட போறோம். ஸோ இந்த ரவுண்டு பேர் வந்து மணி 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 டைம். அந்த டைம்ல பதில்கள் சொன்னீங்கன்னா அவ்வளவு காசு உங்களுக்கு. இதுல என்னன்னா தனித்தனியா 5 கேள்வி. டிஸ்பிளேல வந்து 20,000 ரூபாய் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் பொழுது நான் கேள்வி ஆரம்பிப்பேன். எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு. தாமதமா சொன்னீங்கன்னா சைபர் வந்துடும், ஜாகிரதை. ஸோ அம்பிகா 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். ரெடியா? ரெடி சார். முதல் கேள்வி, காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட உலகின் முதல் புத்தகம் எது? பைபிள். பைபிள். ரைட் ஆன்சர். 18,900. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் வானிலை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் எது? சென்னை. சென்னை. ரைட் ஆன்சர். 16,700. ஃபென்டாஸ்டிக். மூன்றாவது கேள்வி, கவிக்கோ என்ற சிறப்பு பெயர் பெற்ற கவிஞர் யார்? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். ரைட் ஆன்சர். 19,700. நல்ல சைலண்டா இருக்கீங்க, ஜெனரல் நாலேஜ் அதிகமாகவே இருக்கு அம்பிகா. குட். நான்காவது கேள்வி, கர்நாடகாவின் தற்போது முதல்வர் பெயர் என்ன? இப்போ புதுசா சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு இல்லையா, கர்நாடகா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அவர் பேரு வந்து கடவுள் பேரும் வரும். செகண்ட் ஹாஃப்ல ராமையா அப்படின்னு வரும். அது கூட குழு கொடுத்தேன். சைபர் சித்தராமையா. ஓகே. பிரசன்ட் சிஎம் பேர் வந்து சித்தராமையா. ஐந்தாவது கேள்வி, நைல் நதி பாயும் நகரம் எது? டெல்லி. இல்லம்மா, நகரம். நைல் நதி பாயும் நகரம் உலகத்துல இன்னொரு நாட்டுல இருக்கு. நான் க்ளூ கொடுக்குறேன். கேல ஸ்டார்ட் ஆகும் அந்த ஊர் பேர். நைல் நதி பாயும் நகரம் இந்தியால இல்ல. ஆ? கைரோ. எனக்கு முன்னாலே ஆயிடுச்சு. கைரோ. அதாவது உலக செய்திகள் கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு. நைல் நதி என்றது பிரபலமான நதி, அது பாயும் நகரம் வந்து கைரோ. ஓகே, நல்லாவே பதில் சொல்லிருக்கீங்க. சூப்பர் சார், நல்லா பதில் சொல்லிருக்கேன். ஏதோ 1-2க்கு அப்படி வந்தது. அது நீங்க ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக. நான் தான் முதல்ல சொன்னல, நான் நல்ல பிள்ளைங்க. இந்தியால பெரிய மேட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பணத்தை வாங்காதீங்க சார். மணி 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 ரவுண்ட்ல உங்க புத்திசாலித்தனத்தால நீங்க ஜெயிச்ச கேஷ் வந்து 55,300. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். 55,300 அம்பிகா அக்கவுண்ட்ல வந்த பிறகு 1,22,900 பேலன்ஸ். குட். அடுத்த 5 கேள்வி. ரேவதி ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். டிஸ்ப்ளே பாருங்க, டைம்ல பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, சோனியா காந்தி எந்த தொகுதியில் இருந்து எம்பி ஆனார்? ரேபர்லி. ரேபர்லி. ரேபரேலி. ரைட் ஆன்சர். 16,800. ரேபரேலி அந்த இடத்துல இருந்து அவங்க எம்பியா ஜெயிச்சிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, பாம்பன் பாலம் எங்கு உள்ளது தமிழ்நாட்டுல? ராமேஸ்வரம் சார். ராமேஸ்வரம். ரைட் ஆன்சர். 19,600. குட். மூன்றாவது கேள்வி, ஸ்டேட் வங்கிக்கு எத்தனை துணை வங்கிகள் உள்ளன? ஸ்டேட் வங்கிக்கு எத்தனை துணை வங்கிகள் உள்ளன? 105. 105 சார். இல்ல, ரொம்ப குறைவா சொன்னோம். 28. கம்மி. 12. கம்மி. 8. அதை விட கொஞ்சம் கம்மி. 6 சார். கொஞ்சம் 7. 1,500. ஸ்டேட் வங்கிக்கு துணை வங்கிகள் துணை வந்து வங்கி 7. 7. ஓகே சார். ஓகே, வெரி குட். அடுத்த 4வது கேள்வி, ஒலிம்பிக் பந்தய வரலாற்றில் 3 முறை
பத்தியம் நடந்த இடம் எது? ஒலிம்பிக் பந்தய வரலாற்றில் 3 முறை பத்தியம் நடந்த இடம் எது? ரோம் சார். இங்கிலாந்து. இங்கிலாந்து. ரைட் ஆன்சர். 11,200. ஃபென்டாஸ்டிக். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒலிம்பிக் எல்லாம். 5வது கேள்வி, உலகிலேயே அதிக அளவில் வைரம் கிடைக்கும் நாடு எது? டைமண்ட்ஸ். ஆப்பிரிக்கா சார். அதுல வந்து இன்னொரு பேர் தான் சொல்லணும் நீங்க. சவுத் ஆப்பிரிக்காவா? ஆ? காங்கோவா சார்? ரைட் ஆன்சர். 5,300. ஏன் சந்தேகம்? தென்னாப்பிரிக்கா சவுத். ஃபென்டாஸ்டிக். என்ன அறிவு ரேவதி, இந்த வயசுலயே இவ்வளவு அறிவுன்னா ரொம்ப கஷ்டம். மணி 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 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 54,400. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். 54,400 உங்க அக்கவுண்ட்ல வந்த பிறகு ரேவதி அக்கவுண்ட்ல 1,43,600. குட். அடுத்த 5 கேள்வி பரமன் அவர்களுக்கு. பரமன், வெறும் ஆக்டிங்கா எல்லாம் நியூஸ் பாப்பீங்களா? பேப்பர்ஸ்? இல்ல சார், பேப்பர் படிப்பேன், நியூஸ் பார்ப்பேன். மேக்ஸிமம் வீட்டுல இருக்கப்ப நியூஸ். லைப்ரரிக்கு எல்லாம் போய் உட்கார்ற படிக்கிறப்ப போயிடும் சார். ஸோ அப்போ ஜெனரல் நாலேஜ் அதிகம் பண்றீங்க. இதோட முடிவுல தான் தெரியும் என்னென்ன ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். ஓகே பரமன், 5 கேள்விகள் டிஸ்பிளே பாருங்க. டைம்ல பதில்கள் சொல்லுங்க. முதல் கேள்வி, கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் தமிழ்நாட்டில்? காமராஜர். காமராஜர். ரைட் ஆன்சர். காமராஜர் அவர்கள். 17,800 வின் பண்ணிருக்கீங்க. 2வது கேள்வி, சானியா மிர்ஜா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திரா. ஆந்திரா. ரைட் ஆன்சர். 19,100. டென்னிஸ் குவீன் வந்து சானியா மிர்ஜா ஆந்திர மாநிலத்தில் சேர்ந்தவங்க. 3வது கேள்வி, அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? இன்னொரு பெயர். அதாவது அமெரிக்கா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. வெள்ளை மாளிகை. இல்லைங்க, இன்னொரு பேர். நாடாளுமன்றத்தின் பெயர். ஐநா. இல்லைங்க. நம்ம இந்தியா இப்போ யாரு ஆழ்ந்துட்டு இருக்காங்க? மன்மோகன் சிங். இல்ல, பார்ட்டி. காங்கிரஸ். காங்கிரஸ். அதுதான் அந்த பேர். மேட்டர் தெரிஞ்சிச்சு இல்லையா? அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து காங்கிரஸ். காங்கிரஸ். ஓகே. 4வது கேள்வி, தமிழகத்தின் முதல் ஆஸ்தான கவிஞர் யார்? பாரதியார். இல்லைங்க, இன்னொரு பேர் வரும். அந்த பேர்ல வந்து கடைசியில வந்து கண்ணதாசன். இல்லைங்க, தமிழகத்தின் முதல் ஆஸ்தான கவிஞர் ராமலிங்க பிள்ளை. ராமலிங்க பிள்ளை. ரைட் ஆன்சர். 4,100 ரூபாய். ஃபென்டாஸ்டிக். 5வது கேள்வி, உலகின் முதல் காரை தயாரித்தவர் யார்? கார். உலகிலேயே முதல் காரை தயாரித்தவர். அவர் பேர்ல கூட கேல தான் ஸ்டார்ட் ஆகும். கெனடி. சாரி, அவர் பேர்ல கார் இருக்கு. ஒரு பெரிய கம்பெனி பென்ஸ். பென்ஸ் கார். முதல் காரை தயாரித்தவர் பேர் வந்து கார்ல் பென்ஸ். ஓகே. மணி 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 ரவுண்ட்ல பரமன் டைம்ல நீங்க பதில்கள் சொல்லி வின் பண்ண கேஷ் வந்து 41,000. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். 41,000 பரமன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு பேலன்ஸ் வந்து 1,49,900. குட். அடுத்ததாக 5 கேள்வி. ஹரிஷ் கண்ணா, ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? ஓரளவுக்கு சார். ஓகே. டிஸ்பிளே பாருங்க, டைம்ல பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, பாரத மாதாவுக்கு கோவில் உள்ள இடம் எங்க இருக்கு? காசி. காசி. ரைட் ஆன்சர். 19,500. 2வது கேள்வி, இடி மின்னல் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? சிறப்புஞ்சி. இல்லைங்க, மழை தான். நாடு. இடிமின்னல் நாடு என்று அழைக்கப்படும் நாடு. நாடு நம்ம நாடு. அவுட். ஊரான். இல்ல, யோசனை பண்ணுங்க. பீல தான் ஸ்டார்ட் ஆகும். பூட்டான். பூட்டான் நினைச்சேன் சார், முடிஞ்சிச்சு சார். நினைச்சீங்களா? பட் சைபர் வந்தாலும் நினைச்சது வெளியே வரது காட்டி அங்க முடிஞ்சிச்சு சார். பரவாயில்ல, என்ன இருக்கு.
இடிமின்னல் நாடு என்று அழைக்கப்படும் நாடு வந்து பூட்டான். பூட்டான். ஓகே சார். மூன்றாவது கேள்வி, அந்தமான் தீவுகளில் உள்ள சிறிய தீவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்தமான் தீவுல நிறைய சின்ன சின்ன தீவுங்க இருக்கு. அது வந்து அந்த கவுண்ட் நிறைய பேருக்கு தெரியும். சொல்ல முடியுமா? சும்மா ஒரு குறிப்பா ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்றேன். ஒரு முன்னாடி சொல்லுங்க சார். சைபர் வந்துச்சா? 204. ஏன்னா தெரியல எனக்கு. அதான் சின்ன தீவுகள் எண்ணிக்கை வந்து 204. அத்தாடி போகும்போது கண்டிப்பா என்ன சார்? போயிட்டு வாங்க. சந்தோஷம். அங்க சொல்லுங்க. நான்காவது கேள்வி, சுத்தமான தங்கம் எத்தனை கேரட்? 24 சார். 24 ரைட் ஆன்சர். இங்க கவர் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? 19,700. சுத்தமான தங்கம் வந்து 24 கேரட். ஐந்தாவது கேள்வி, டேவிஸ் கப் எந்த விளையாட்டு போட்டியுடன் தொடர்பு உடையது? டேவிஸ் கப். டென்னிஸ் சார். டென்னிஸ். ஃபென்டாஸ்டிக் சார். அந்த டேவிஸ் கப் வந்து 13,400 கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஹரிஷ் கண்ணா, நீங்க வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, நீங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹரிஷ் கண்ணா வந்து டைம் மணி ரவுண்ட்ல அந்த டைம் கீப் அப் பண்ணி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 52,600. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் கேஷ். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய காசு வின் பண்றீங்க. அடுத்த ரவுண்டு வந்து 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். அதையும் நீங்க எல்லாமே நல்லா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து ஜெயிக்கிற பணம் மட்டும் இல்லாம எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்க வாழ்க்கையில வெற்றிகள் அடைய மக்களுடைய வாழ்த்துக்கள், கோடானு கோடி ரசிக பெருமக்களுடைய வாழ்த்துக்களும் கிடைக்கும். 4வது சுற்றுக்கு வந்தாச்சு வெற்றிகரமா. இந்த சுற்று 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். 2 லட்சம் எப்படின்னா, ஒவ்வொரு ஆப்பிள் 50,000 rupees. ஒரு நிமிஷத்துல 4 ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா 2 லட்சம் உங்களுக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஒரு நிமிஷத்துல நீங்க 4 ஆப்பிள் சாப்பிடலன்னா பின்னாடி கடோத்கஜர் வருவாரு, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 1 மினிட்டுக்குள்ள நீங்க கரெக்டா சாப்பிடலன்னா உள்ளே அந்த கூண்டுக்குள்ள இருப்பீங்க, தள்ளி விடுவாரு. சாஃப்டா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டுருக்கீங்களோ அத்தனை ஆப்பிளுக்கு நீங்க காசும் தரலாம். ஓகே, 1 மினிட்ல முடிச்சிட்டீங்கன்னா 2 lakhs. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். வெளியே தக்காளி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எது? 4 தக்காளி வச்சிருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சின்ன சின்ன திராட்சை 4 வச்சா சூப்பரா இருக்கும். ஓவரா இல்ல சார், 4 இல்ல ஆப்பிள். சந்தோஷமா சொல்றாரு அவரு. 1 மினிட்குள்ள 4 ஆப்பிள் 2 lakhs வெல்லலாம். அம்பிகா ப்ளீஸ் கம். அம்பிகா ரெடியா இருக்கீங்களா? 4 ஆப்பிள் 1 minute டைம் உங்களுக்கு. ஓபன் த டோர். அம்பிகா ஃபேண்டாஸ்டிக். கூண்டுக்குள்ள விழுந்தும் அந்த நன்றி, அந்த ஆப்பிள் மேல இருக்கிற பாசம் அப்படியே கையில வச்சிருக்கீங்க. பட் அது முழுசா சாப்பிட்டு இருந்தா தான் கொடுக்கணும். தாய்மார்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால அதிர்ஷ்டலட்சுமி கிவ் 50,000 கேஷ் டு அம்பிகா. 50,000 அம்பிகா அக்கவுண்ட்ல வந்த பிறகு 1,72,900 பேலன்ஸ். குட். அடுத்ததாக ஆப்பிள் சாப்பிட வர்றாங்க ரேவதி அவர்கள். ப்ளீஸ் கம். ஒன் மினிட்ல அட்லீஸ்ட் ஒரு 4 ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். முயற்சி பண்ணுங்க. ஓபன் த டோர்.
ரேவதி சூப்பர். அதாவது கடோத்கஜரோட இணைந்து டான்ஸும் ஆடினீங்க. ஒரு பக்கம் டென்ஷன் இருந்தாலும் அந்த ஆப்பிளுக்கு முழுசா நியாயம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த வந்து அது ஒரு மரியாதைக்காக அந்த ஆப்பிள் கையிலேயே வச்சுருந்தீங்க. அதுக்காகவே ரேவத்துக்கு அதிர்ஷ்டலட்சுமி கிவ் 50,000 கேஷ். ரேவதி அக்கவுண்ட்ல 50,000 வந்த பிறகு 1,93,600. குட். அடுத்ததாக 1 மினிட்ல 4 ஆப்பிள் டெஃபினட்டா சாப்பிடுவார் அப்படின்ற பரமன் ப்ளீஸ் கம். பரமன் 1 மினிட்ல 4 ஆப்பிள் முயற்சி பண்ணுங்க. ஓபன் த டோர். Fantastic. பரமன் அந்த ஈஸினஸ் தான் ரொம்ப பிடிச்சது. ஃபுல்லா சாப்பிடணும். அது நீங்க வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அந்த ஆப்பிள்ல விட்டுட்டு 2வது ஆப்பிளுக்கு போயிருக்கீங்க. பட் ஈவன் தோ அதுல கூண்டுக்குள்ள விழுந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிற உங்க ஸ்டைலுக்கே கொடுக்கலாம். அதிர்ஷ்டலட்சுமி கிவ் 50,000 கேஷ் டு பரமன். $50,000 பரமன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு 1,99,900. Fantastic. Good. அடுத்ததாக ஆப்பிள் சாப்பிட வராரு ஹரிஷ் கண்ணா. ப்ளீஸ் கம். ஓபன் த டோர். ஹரிஷ் கண்ணா, அதாவது கடோத்கஜர் கையிலிருந்து தப்பிச்சு எப்படியாவது கூண்டுக்குள்ள குதிக்கணும் என்ற ஆர்வம் தான் அதிகமா தெரிஞ்சது. முடியல சார், நம்மளால சாப்பிட முடியல சார். அதிகமா சாப்பிட மாட்டீங்களோ? அவர் வரத பார்த்தா அந்த ஃபோர்ஸ்ல பார்த்து நமக்கு எங்க சாப்பிட தோணுது. பட் நல்லா இருந்தது. அந்த கூண்டுக்குள்ள குதிக்கணும் என்ற ஆசை தெரிந்தது. சோ அதுக்காகவே ஹரிஷ் கண்ணாக்கு அதிர்ஷ்டலட்சுமி கிவ் 50,000 கேஷ். அட்டகாசமா விளையாடிய அம்பிகா அக்கவுண்ட்ல 1,72,900. ரேவதி அக்கவுண்ட்ல 1,93,600. பரமன் அக்கவுண்ட்ல 1,99,900. இன்னைக்கு அட்டகாசமா விளையாடி டாப்பரா நிக்கிறாரு ஹரிஷ் கண்ணா வித் 2,34,500. ப்ளீஸ் கம், எல்லாரும் வாங்க. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் 2,34,500 கேஷ். ஹரிஷ் கண்ணா, என்ஜாய் த மணி. ஸோ இந்த சந்தோஷத்துல ஒரு டான்ஸ் ஆடுவோமா? ஸ்டார்ட் மியூசிக். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.